அது ஏன் அவ்வளவு அவசரப்பட்டு உறுதிப்படுத்துறீங்க? இரண்டாவது கட்சி அதான் ஐயா சொல்றாருல, இன்னும் 8 மாசம் இருக்குன்ட்டு. இன்னும் 8 மாதங்கள் இருக்கு. அடுத்த கட்சியின் நிலைப்பாட்டை நான் பேச முடியாது. எங்க நிலைப்பாட்டை என்னமோ இன்னைக்குதான் நான் கட்சி ஆரம்பிச்சு பேசுற மாதிரி சொல்லுங்க. 14 ஆண்டுகளா சொல்லிக்கிட்டே வரேன். 15 ஆண்டுகளா ஏற்கனவே சொல்லிட்டேன். கொஞ்சம் பொறுங்க. போட்டியிடுற மாதிரி சொன்னா இப்ப எனக்காக நீங்க சிந்திக்காதீங்க. எனக்கு சிந்திச்சு அறிவு காது வெளியே வலியுது. துடைக்கிறதுக்கே கை துண்டு வச்சுட்டு இருக்கீங்க. எனக்காக நீங்க சிந்திக்காதீங்க, பொறுத்துருங்க. நான் தமிழர் கட்சியில மாற்றம் இல்ல. அத கேட்கறது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. தமிழ்நாட்டுல பெரிய கூட்டணி என் கூட்டணி தான். 8 மாசம் பொறுத்துருங்க. மாநாட்டுல அறிவிக்கிறேன். இப்ப அவசரப்பட ஆட்சியில சரி. ஆமா, கூட்டணி உரித்தான். எப்படியாவது முதல்ல நானும் தம்பி விஜயும் சேர்ந்து போட்டிடுற மாதிரி இருந்தவுடனே ஊடகவியலாளர்கள்லாம் முதல்ல கேட்பாங்க, தனிச்சு எத்தனை நாளைக்கு நீங்க போட்டிடுவீங்க? ஒரு கூட்டணி இல்லாம உங்கள ஒரு 10 எம்எல்ஏ MP எல்லாம் வர வேணாமா? நீங்க அப்படியே உங்க தொண்டர்கள் எல்லாம் சோர்ந்தடைஞ்சிட மாட்டார்களா அப்படின்னு. சேர்ந்து போட்டிடுவாங்களோன்னு வரும்போது தனிச்சு நிக்கிறதானே உங்க பலம், நீங்க கூட்டணி வரீங்க அப்படிங்கிறது. என்ன இந்த கழுதைய சொல்லுவான், முன்னாடி வந்தா கடிக்குது, பின்னாடி போனா உதையுது, இப்ப என்னதான் பண்றது அப்படின்னு. கொஞ்சம் பொறுமை. இவ்வளவு நேரம் பேசுறேன், அதை பத்தி கேட்காம இவ்வளவு கருத்துக்களை சொன்னேன். அதெல்லாம் சொல்லாம கூட்டணி கூட்டணி கூட்டணி. உங்களுக்கு என்னை ஒருத்தனையாவது விட்டுருங்க, ஒருத்தனையாவது விட்டுருங்க. நாட்டுக்கு மக்களுக்கு நான் தான் வேட்பாளர். எந்த கட்சியாவது போட்டிருக்கா? எந்த கட்சியாவது போட்டிருக்கா? 150 வேட்பாளர் களத்தில் நின்று வேலை செய்யறான். இந்த என் தங்கச்சி இந்த விழுப்புரத்துல போட்டிடுறா. என் தங்கச்சி புதுச்சேரியில அவளுக்கு வேலை. அந்த வேலையை விட்டுட்டு இங்க சொந்தமா ஒரு தனி மருத்துவமனை வச்சு இங்க வேலைக்கு வந்திருக்கிறத போட்டியிடத்தான். அவ கர்ப்பமா இருக்கா, கை குழந்தையோட தூக்கிட்டு வேலை செய்வா பாருங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.